ஆசையோடு என்னை வணங்குபவங்க மீண்டும் பிறக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணர் ராஜவித்யா ராஜ உத்தியோகத்தில் சொல்கிறாரு, ஆசையோடு என்னை வணங்குறவங்க திரும்பவும் பிறக்கிறாங்க. என்னை எப்பவுமே நினைப்பவங்களுடைய தேவைகளை நான் கவனிச்சுக்கிறேன். மற்ற தெய்வங்களை வணங்குபவர்களும் என்னைத்தான் வணங்குறாங்க. ஆனால் அவங்க பரமாத்மாவான என்னை இந்த தத்துவ ரீதியில் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆகையால் அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. பக்தியோட ஒரு இலையையோ ஒரு பூவையோ ஒரு துளி நீரையோ எனக்கு கொடுத்தாங்கன்னா அது போதும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டையும் செய்கிற செயலையும் வழிபாட்டையும் எனக்கு அர்ப்பணித்து விடுங்க. நல்லது கெட்டது எந்த பந்தத்திலிருந்தும் சரி, நான் உங்களை காப்பாற்றுறேங்கிறாரு பகவான். எல்லோருக்கும் நான் சமமானவன். ஆனால் என்னை நேசித்து வழிபடுறவங்களுக்கு நானே தெரிகிறேன். என்னை வழிபடும் மகாபாவியும் சாதுவாக, அதாவது நல்லவனாக கருதப்படணும். ஏன்னா அவனும் இறுதியில் தர்ம ஆத்மாவாகி அமைதி அடைகிறான். ஜாதி, ஆண், பெண், இனம் போன்ற பாகுபாட்டிற்கு அப்பாற்பட்டு என்னை வழிபடுறவங்க மோட்சத்தை அடைகிறாங்க. உங்களோட மனசை என் மீது நிலைநிறுத்துங்கள், என் மீது பக்தி செலுத்துங்கள், என்னை வழிபடுங்கள், என்னிடம் மரியாதை செலுத்துங்கள். என்னையே முழுமையாக நம்பினால் என்னை அடையலாம்ங்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்.